ஓகே, ஓகே, ஓகே. சோ இதுதான் வந்து அதுக்கு ஸ்பைஸ் அப்படின்ற மாரி சொல்றீங்க. பேக் போன். ஆமா. ஓகே. சோ எண்ணெய் கறிக்கு வந்து பாத்தீங்கன்னா மசாலா அந்த மாதிரி மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைன்னு சொல்றாங்க. வெறும் மஞ்சத்தூள் மட்டும் மட்டனை வேக வைக்கும்போது ஒரு போட்டுக்கலாம். பிஞ்ச் ஆஃப் ஓகே. டர்மரிக் சால்ட் போட்டு. சூப்பர். மட்டனை வேக வைக்கும்போதே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கணும் இதுலயே. And always it's better to use crystal salt. கிறிஸ்டல் சால்ட். ஏன் அப்படி? It tastes better always. அப்படியா? Yeah, definitely. எல்லாத்துக்கும் சொல்றீங்களா இல்ல இது என்ன கறி சொல்றீங்களா? எல்லா மெயினான அதாவது கரைய தேவையில்லாத டிஷ்ஷஸ் இப்போ ட்ரையா ஏதாவது பண்றோம்னா நம்ம வந்து சால்ட் இது போட்டு நார்மல் சால்ட் போட்டுக்கலாம். நார்மல் சால்ட் போட்டுக்கலாம். கரையக்கூடிய இப்போ கொதிக்கக்கூடிய குழம்பு எதுனாலும் நம்ம வந்து கிறிஸ்டல் சால்ட் போட்டா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா டேஸ்ட் இருக்கும். அதிகமா ஆமா, இருக்கும். நாங்க எல்லாம் எங்க ஊர்ல கிறிஸ்டல் சால்ட் தான் போடுவோம். உங்க ஊர்ல இது மதுரை ஸ்பெஷல். ஆமா, எங்க கிறிஸ்டல் சால்ட் கிடைக்கலன்னா தான் இதுக்கு போவோம். ஓகே. சோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம நார்மலா உப்பு யூஸ் பண்ணும்போது நம்ம நார்மல் உப்பு யூஸ் பண்றோம். பட் அதுக்கு பதிலா ராக் சால்ட், கிறிஸ்டல் சால்ட்டை யூஸ் பண்ண சொல்றாங்க. கல் உப்பு யூஸ் பண்ண சொல்றாங்க. அது வந்து டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிகாஸ் மதுரை ஸ்பெஷல் இல்லையா அது. ஓகே. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா வதக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இது இருக்கிறதுல அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். ஓகே. வதங்கிடுச்சு. அந்த ஜூஸோடய போடுறீங்களா? இல்ல, ஜூஸ் வந்து வத்திரும். நம்ம வதங்க ஜூஸ் வந்து வத்திரும். ஓகே. வத்தி அப்படி நல்லா திக்காயிரும். ஸோ எண்ணெய் கறி அப்படின்றது பார்த்தீங்கன்னா மசாலா இல்லாத ஒரு ஒரு எப்படி சொல்றது ஈஸியா செய்யக்கூடிய கறி இல்லையா? டக்கு டக்குனு முடிஞ்சிருச்சு வேலை. ஈஸி டு குக், ஆனா நல்ல டேஸ்டியா டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். ஓகே. வெறும் ஒயிட் ரைஸ் செஞ்சு இந்த எண்ணெய் கறியை சைட் டிஷ்ஷா வச்சு இதுல உள்ள அந்த வெங்காயம் மிளகாவே ஒயிட் ரைஸ்ல பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா அவ்வளோ சூப்பரா இருக்கும். பிகாஸ் யூ ஹேவ் சீரகம் for digestion, turmeric for digestion again. அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு மிளகாவும் இருக்கு, சால்ட் எல்லாமே இருக்கு. ஆனியன்ஸ், பச்சை மிளகாவும் இருக்கு, மிளகா, காஞ்ச மிளகா எல்லாமே இருக்கு. ஓகே. ஸோ நம்ம ரூபனாவோட மதுரை ஸ்பெஷல் எண்ணெய் கறி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இங்கே ரெடி ஆகிட்டே இருக்கு. ஸோ அதை தண்ணி வத்திருச்சுன்னா அவ்வளோதான், டிஷ் ஓகே, டிஷ் சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது எவ்வளோ அழகாக பண்ணாங்க அப்படின்ற ஒரு சின்ன ரீகேப் மட்டும் பார்த்துட்டு வந்துருக்கேன். எண்ணெய் கறி செய்முறை: முதலில் குக்கரில் சுத்தம் செய்த மட்டன், சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, நறுக்கிய பச்சை மிளகாய், சிறிதளவு எண்ணெய் சேர்த்து 5 விசில் வரும் வரை வேக வைக்கவும். பின்பு கடாயில் நல்லெண்ணெயை ஊற்றி சீரகம், காய்ந்த மிளகாய், கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம் சேர்த்து நன்கு வதக்கவும். பின்பு மட்டன் கலவையுடன் உப்பு சேர்த்து இறக்கினால் சுவையான எண்ணெய் கறி தயார். இங்க கிடைக்கல, அதனால இத வைக்க பெருசாவா இது பண்ணு. சோ இதுல கேப்சிகம் அப்படினா சின்ன கேப்சிகம் இருந்தா சின்ன சொல்றீங்க இல்லையா? சோ பெரிய கேப்சிகம் இருந்தா கூட பண்ணிக்கலாம். அது நோ ப்ராப்ளம். பட் கலர் மத்த அந்த ரெட் நோ இல்ல, ஒன்னு கிரீன் கேப்சிகம் மட்டும் தான் அந்த ஃப்ளேவர். அப்படின்னா பிகாஸ் கலர் டெக்ஸ்டர் வந்து அப்பதான் டிஃபரன்ஸ் தெரியும். கிரீன் ஆர் ரெட் அண்ட் ஆர் சம்திங், அண்ட் அதுவும் கிரேவியும் ரெட்டா இருக்கும், அதுவும் ரெட்டா இருக்கும். டிஃபரன்ஸ் எதுவும் தெரியாது. சூப்பர். இப்போ கேப்சிகம் கட் பண்ணியாச்சு, சொல்லுங்க. அப்படி இன்னொரு pan எடுத்துக்கிறேன். அது ஆக்சுவலி கிரைண்ட் பண்ண அந்த ஸ்டஃப் பண்ணானே இதுல. ஓகே. இப்போ நான் கிரைண்ட் பண்ணிட்டுமா அது? ஆமா. ஓகே. ஸோ கொஞ்ச நேரம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில விஷயங்கள் போட்டு வதக்கணும் இல்லையா? ஸோ அதை வந்து அழகாக அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னது இது? கலர் பவுடர், ரெட் கலர் பவுடர். எவ்வளோ போடுறது? ஒரு பிஞ்ச். ஓகே. ஸோ ரெட் கலர் பவுடர் வந்து ஒரு பிஞ்ச் ஒன்று போட்டிருக்கீங்க. ஓகே. ஸோ விச் ஃபார்ம்ஸ் த கலர் ஆஃப் த கிரேவி. யா, கொஞ்சோண்டு அந்த கலர் பவுடர் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது இப்போ அழகாக அரைச்சிடலாம். தண்ணி நல்லா போடணும் இல்லையா? இல்லை இது போதுமா? போடலாம், இன்னும் கொஞ்சம் தண்ணி போடலாம். ஓகே. ஸோ நம்ம அரைச்சதுக்கு அப்புறம் டெக்ஸ்டர் சூப்பராக இருக்கு. அடுத்தமா
வெல்லம். வெல்லத்தையும் போட்டு அரைச்சிக்கணுமா? இது எவ்வளவு போடுறீங்க வெல்லம்? அது டேஸ்ட் அவங்களுக்கு எவ்வளவு ஸ்வீட்னஸ் வேணுமோ அதுக்கேத்த ஒரு மாதிரி 2 ஸ்பூன்ஸ். யா, இப்போ 2 ஸ்பூன்ஸ். இப்போ நீங்க இப்போ போட்டுருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டா இருக்குமா இல்ல எப்படி இருக்கும்? இல்ல நார்மலா Normal, ஓகே. yeah. சோ உங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். ஆமா. சோ சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப புளியும் ஸ்வீட்டா இருக்கணும் அப்படினா எக்ஸ்ட்ரா ஸ்பூன்ஸ் போட்டுக்கலாம். ஆமா, புளிப்பும் வெல்லமும் அவங்கவங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி. அண்ட் வெல்லத்துக்கு கடைசில போட்டீங்க. சோ அதனால blend ஆல்ரெடி இட்ஸ் பவுடர் அதனால கடைசில போட்டு அரைச்சிக்கலாம். ஆமா. ஓகே, சூப்பர். ஆயில் போட்டுருக்கேன். யா, ஷூர். ஓகே, சோ நம்ம வந்து பேஸ்ட் சூப்பரா அரைச்சாச்சு. அடுத்து ஓகே, சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடாயை சூட் பண்ணியாச்சு. சோ நெக்ஸ்ட் ஆயில் ஊத்தணும் இல்லையா? அத கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணிக்கலாங்க. அது மசாலா. ஸ்மால் கேப்சிகம் இருந்துச்சுன்னா நாங்க சென்டர்ல ஓபன் பண்ணிட்டு அதுக்குள்ள போட்டுருவீங்க. யா யா யா, நான் பாத்துர்க்கேன். பாத்து Wow, that looks lovely. So bell pepper gravy வந்து பாத்தீங்கன்னா இங்க சூப்பரா ரெடி ஆயிட்டே இருக்கு. அண்ட் சப்போஸ் உங்களுக்கு சின்ன குடமிளகா கிடைச்சதுன்னா that is very well fine because நீங்க கட் பண்ணி இந்த மாதிரி போடணும்னு அவசியம் இல்லை. சென்டர்ல ஒரு நார்மல் ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டா அதுல ஸ்டஃபிங் பண்ணி உள்ள வச்சிடலாம். எஸ், சூப்பர். இது எவ்வளவு நேரம் வைக்கணும் அதுல? அது half cooked ஆச்சுன்னா போதும். அந்த கேப்சிகம் half cooked ஆனோன்னா then remaining gravy இதுக்குள்ள போட்டு கொஞ்சம் கொதிச்சு வச்சு. ஸோ இப்போ நீங்க டாப்பிள் பண்ண போறீங்களா இல்லை அப்படியே வச்சுட்டீங்களா? இல்லை, அது இப்படியே ஜஸ்ட் அந்த இடத்துல இந்த மாதிரி கேப்சிகம் குக் ஆகணும். கேப்சிகம் குக் ஆகணும். அந்த ஸ்மெல் எங்களுக்கு வரும். அந்த கேப்சிகம் குக் ஆயிடுச்சு அப்படின்ற ஸ்மெல் வரும். அதை வச்சு கண்டுபிடிச்சிருவீங்க. எஸ். ஸோ எந்த கட்டத்தில் வந்து இப்போ அது குக் ஆயிடுச்சுன்னு தெரியும்னு சொன்னீங்க? அந்த ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் இருக்கிற கிரேவி எல்லாம் போட்டு சும்மா கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அந்த கிரேவி கொஞ்சம் இறங்கணும் உள்ள. ஸோ பேசிக்காக அது குக் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கலர் மாறும்ல பின்னாடி. ஆமாம். இப்போ பார்பிக்யூலலாம் எப்படி அந்த வரும் அதே மாதிரி டேஸ்ட் இது டெக்ஸ்டர் வரும் திஸ் வே. ஓகே 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 ஓகே. கொஞ்சம் ஃப்ரை ஆன மாதிரி சொல்றீங்க இல்லையா? கட் பண்ணாலும் வரும். ஓ சூப்பர். அப்படின்னா குக் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ அது உள்ளே போட்டுடலாமா? அதை போடுறோம். ஓகே. ஸோ நம்ம வந்து இப்போ கேப்சிகம் அது குக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஒன்றுமே இல்லை, அரைச்சி வச்ச பேஸ்ட்டை உள்ளே வச்சு ஒரு 2 minutes வச்சா போதும். கரெக்டா? எஸ். போட்டுட்டுமா? தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கோமா? ஆமாம். ஓகே, ஸோ பெல் பெப்பர் கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சூப்பர் ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ கடைசி கட்டமாக வந்து உப்பு போட்டி ஆகணும். உப்பு போடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கிச்சனில் சவிதா சூப்பராக பெல் பெப்பர் கிரேவி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது எவ்வளோ அழகாக பண்ணாங்க அப்படின்ற ஒரு சின்ன ரீகேப் மட்டும் பார்த்துட்டு வந்துருங்க. பெல் பெப்பர் கிரேவி செய்முறை: ஒரு கடாயில் எண்ணெய், உளுத்தம் பருப்பு, வெங்காயம், காய்ந்த மிளகாய், தேங்காய் துருவல், புளி, தனியாத்தூள், வேர்க்கடலை சேர்த்து நன்கு வதக்கிய பின் கலர் பவுடர் சேர்த்து அரைத்து எடுக்கவும் மற்றும் வெல்லம் சேர்த்து அரைக்க வேண்டும். பின்பு மற்றொரு கடாயில் எண்ணெய் ஊற்றி குடமிளகாய் உள் அரைத்த பொருட்கள் உப்பு சேர்த்து வறுத்து எடுத்தால் பெல் பெப்பர் கிரேவி தயார்.